சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் இரட்டை பொருள் தரும் பேசும் முறையை தவிர்க்க வேண்டும் என்று திருமாவளவன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுறுத்துகிறார். உதயநிதி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உதயநிதியுடைய பேச்சு ஏற்புடையதல்ல, பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய இந்த அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும். இரட்டை அர்த்தத்தில் அவர் பேசும் அணுகுமுறையை கைவிட வேண்டும். உதயநிதியை சிறைப்படுத்துவதை தவிர்ப்பதே ஆளுங்கட்சியின் நன்மதிப்பை உயர்த்தும் அப்படின்னும் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். உதயநிதி பேச்சுக்கு ஒரு பக்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உதயநிதி இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடாது, பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் ஆளுங்கட்சி கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் திருமாவளவன் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது சம்பந்தமாகவும் நடைபெற்று வரும் விவகாரங்கள் சம்பந்தமாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டூர மொழிகள் என்னும் வகையில எள்ளி நகையாடும் கருத்தொன்றை கூறியிருக்கிறார். எதிர்கட்சிகளின் மீது பொய் வழக்கு போடுவதிலேயே முதலமைச்சரின் கவனம் இருக்கிறது என்று அவர் சொல்லிய போது, இங்கே திரண்டிருந்தவர்கள் பிரபல நடிகை ஒருவரின் பெயரை சொல்லி கூச்சலிடுகிறாங்க. அப்போ உதயநிதி கிண்டலாக பேசும் முனைப்புல தவறான பொருள்படும்படி ஒரு கருத்தை பேசியிருக்காரு. இது ஆங்கில ஊடகங்கள்ல விவாதிக்கும் அளவுக்கு, கண்டிக்கும் அளவுக்கு தேசிய அளவுல பிரச்சனையாக மாறி உள்ளது. எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருப்பவர் இதுபோல இரட்டை பொருள் தரும் எள்ளல் நடையில் பேசும் முறையை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசும் இத்தகைய அணுகுமுறை அவரது அரசியல் தகுதிக்கு பொருத்தமானது இல்லை, நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னும் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. சூழ்ந்திருப்பவர்களின் சுவைக்கேற்ப சொல்லாடல் செய்வது என்கிற ஊந்துதலால் உணர்ச்சி வசப்பட தன்னிலை மறந்து அணுகுமுறையை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில புரிதலை ஏற்படுத்திய அந்த அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி நாளைய தினம் சட்டமன்றம் கூடும் சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் இருப்பவரை சிறைப்படுத்துவதை தவிர்ப்பது ஆளும் கட்சியின் மீதான நன்மதிப்பை உயர்த்தும் அப்படின்னு செய்தியை தான் விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஓகே, அதுல ஒரு நியூவான்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறார். உதயநிதியுடைய பேச்சு ஏற்புடையதல்ல, அது கொச்சையான பேச்சு, அது கண்டிக்கத்தக்கது. ஆனா அதே வேளையில கைது நடவடிக்கை வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய அறிவுறுத்தலா இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.